இனிமே இந்த கடை பக்கமே நான் வரமாட்டேன். எனக்கு பார்த்து அவனுடைய பல்லவனுக்கு குடுத்தது இல்லையா? அதனால நான் வரமாட்டேன். பாண்டி இருந்துட்டு வானத்திக்கிட்ட, "இனிமே இந்த கடை பக்கமே நீ வந்துராத. ஆமாம்மா, உங்களுக்கு எல்லாமே உங்க நிலானி தானே. உங்க நிலானியே சொன்னா, நீங்க எல்லாத்தையுமே கைய கட்டி வாய பொத்திக்கிட்டு கேட்டுட்ருப்பீங்க. என்னலாம் ஒரு மனுஷியா கூட மதிக்கிறதே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அது அவங்கவங்க நடந்துக்கிற முறைய வச்சு தான் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணணும். ஆனா, உனக்காக ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்றவங்கள நீ ஒரு நாளும் ரசிச்சு பார்த்ததே இல்ல. ஏதோ இந்த மெடிக்கல் ஷாப்பு வந்ததுனால அந்த டாக்டரை பார்த்ததுலேருந்து எப்போ பாரு அந்த டாக்டரோட புராணத்தை மட்டும்தானே பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன தேவையில்லாமல் எங்கள் வீட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இனிமே இந்த கடை பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னெல்லாம் போய் யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நீ பண்ணிக்காதம்மா, நீ பண்ணிக்கவே பண்ணிக்காத. எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்குவா மாட்டா. அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு ராணி மாதிரி அவளை நான் வாழ வைக்கிறேன். ஆனால் உன்னை நீ வந்து எப்போ பாரு அந்த டாக்டரை தானே பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. நீ அவனவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பாண்டி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அவரோட முகமே சரியில்லை. நிலா இருந்துட்டு, "என்னாச்சு பாண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஒன்றும் இல்லைங்க, கடையில் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால தான்." அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. "அதுதானா? இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.